கிரைண்டிங் மிஷின். நம்ம எடுத்த உடனே நம்ம என்ன பண்ண வேண்டாம், ட்ரில் பண்ண போறதுக்கு போகணும். நமக்கு ஃபர்ஸ்ட் கிரைண்டிங் பண்ணணும். பைப் ஃபிட்டருக்கு ஃபர்ஸ்ட் டூல்ஸ் என்னது கிரைண்டிங். இதோட சைஸ் கேட்பாங்க. சைஸ் என்னெல்லாம் மிஷின் சைஸ் இருக்கு, கிரைண்டிங் மிஷின் சைஸ் எத்தனை என்னெல்லாம் சைஸ் வருது கடையில் இல்லை? 4 இன்ச்சு, 4 இன்ச்சு, 5 இன்ச்சு. இந்த நீங்க எப்படி போட்டா போதுமா எழுதணுமா? 8 கிடையாது, 7 இன்ச் உண்டு, 9 இன்ச். இது வந்து நமக்கு இவ்வளவு மெஷின் வந்து என்ன செய்யலாம், மேனுவல் வந்து இதுல மேன் ஹேண்டில் பண்ணக்கூடிய மெஷின். அதுக்கு மேல 15 18 அதோட பவர் கட்டர் அதெல்லாம் தனியா வரும். இப்போ நம்ம கையை வச்சு அடிக்கக்கூடியது நமக்கு அங்க இருக்கு. ஏஜி 7 ஒன்று இருக்கு. ஏஜி அதுக்கு பேர் ஏஜி என்ன, சாரி இதுல ஏஜி என்ன கிரைண்டிங் மிஷின். நம்ம கையில இங்க இருக்கக்கூடியது ஏஜி 4 இருக்கு. தென் வந்து ஏஜி 7 அந்த பெரிய மிஷின் ஏஜி 7. சரியா? மெஷினை பத்தி கேட்டு இதை பண்ணும்போது கிரைண்டிங் மிஷின்ல 3 டைப் இருக்கு, 4 டைப் இருக்கு. ஒன்னு ஏஜி 4, அங்க வந்து ஏஜி 5 உண்டு. இங்க இருக்கா ஏஜி 5 உண்டா? ஏஜி 5 இருக்கா உண்டா? இல்ல உண்டு. அது மீது கிடைக்கும் இல்லையா? வெளியே வந்து ஏஜி 4 தான் ஏஜி 5 யூஸ் பண்ணுவாங்க. சின்ன இன்னும் கொஞ்சம் மீதி தான் இருக்கு, கொஞ்சம் கூட அதுல இருந்து பெருசா இருக்கு. வீல் வந்து பெரிய சைஸ் போடுவாங்க. அடுத்ததுல 7 இன்ச் 9 இன்ச். ஓகே, இது வந்து கட்டிங் வீலும் யூஸ் பண்ணலாம், கிரைண்டிங் வீலும் யூஸ் பண்ணலாம். கிரைண்டிங் வீல் உங்களுக்கு நார்மலி இப்போ நீங்க கிரைண்டிங் பண்ணிட்டு இருக்கனால அந்த வீலை பத்தி தெரியும். இதுல நோட் பண்ணிக்கலாம், வேண்டாம் நோட் பண்ணிக்க. கிரைண்டிங் வீலும் போடலாம், கட்டிங் வீலும் போடலாம். அந்த வீல் சைஸ் வச்சு தான் இந்த மிஷினோட சைஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அது ஒரு ஹோல் இருக்கும். அந்த வீலுக்கு அந்த ஹோலோட சைஸ் தான் இவங்களுக்கு 4 இன்ச் 7 இன்ச் 5 இன்ச் இப்படி கொண்டு வருவாங்க. இதுல எஸ்எஸ் வீலும் போடலாம். எஸ்எஸ் பண்ணும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணும்போது எஸ்எஸ் வீல் தான் போடும். இங்க வந்து வேணா இங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி கட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். எஸ்எஸ் வீலுக்கு வந்து கண்டிப்பா எஸ்எஸ் பைப்லைன் பண்ணும்போது நம்ம வந்து எஸ்எஸ் சிஎஸ் எல்டிசிஎஸ் எம்எஸ் இப்படி தனியா உண்டு. இது எல்லாமே பண்ணுவோம்னு சொல்லி தான் படிக்கும். அப்படி இருக்கும்போது எஸ்எஸ்க்கு வந்து வீல் தனியா இருக்கும், சிஎஸ்க்கு தனியா இருக்கும். சிஎஸ் என்னது கார்பன் ஸ்டீல். நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பைப் வந்து கார்பன் ஸ்டீல், அதுக்கு வீல் தனியா உண்டு. இதுக்கு வந்து கிரைண்டிங் வீல் வந்து ஒரே திக்னஸ் தான், பெரிய திக்னஸ் மாற்றம் கிடையாது. அதனால கட்டிங் வீல்ல வந்து திக்னஸ் வேரியேஷன் வரும். 1 mm 2 mm 1 mm 2 mm 3 mm வரை வரும். நமக்கு மேக்ஸிமம் இந்த 1 mm இதெல்லாம் வந்து பைப் லைனுக்கு போட்டு வெட்ட மாட்டாங்க, முடிஞ்சு வச்சு. ஏன்னா கேப் இல்லாம வெட்ட முடியும். இந்த நார்மல் இதெல்லாம் 1.5 4 அது நீங்க நெட்ல பாத்துருங்க. அந்த சைஸ் தான் ஒரு கட்டிங் வீலோட